பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்ததை அமலாக்க கோரி போராடுபவர்களை அடக்கி ஒடுக்க தமிழ்நாடு காவல்துறை முயல்வது நியாயமற்றது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் மாநில செயற்குழு உறுப்பினர் கே சாமுவேல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், மத்திய குழு உறுப்பினர்கள் பி சம்பத், சண்முகம் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழு சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிவாரண பணிகளுக்கு அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் சமீப நாட்களாக ஜனநாயக போராட்டங்கள், ஊர்வலங்கள் தடுக்கப்படுகின்றன. திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்ததை அமலாக்க கோரி போராடுபவர்களை அடக்கி ஒடுக்க காவல்துறை முயல்வது நியாயமற்றது. மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கள் குறைகளை அரசிடம் முறையீடு செய்ய சென்னையில் பேரணி நடத்த திட்டமிட்டனர். இதற்காக தங்கள் ஊரில் இருந்து புறப்பட்ட 15,000 பெண் ஊழியர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆசிரியர் போராட்டங்களும் அமைப்பு சாரா தொழிலாளர் போராட்டங்களும் காவல்துறையால் ஜனநாயக விரோதமாக ஒடுக்கப்பட்டு பங்கேற்ற ஊழியர்கள் கைது செய்யப்படுகின்றனர். பேரணி நடத்துவது, ஒன்று கூடுவது, அமைச்சர்களை சந்தித்து பேசுவது குற்றமாக கருதி கைது செய்யும் போக்கை மாநில அரசு மேற்கொள்ளக்கூடாது போன்ற தீர்மானங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன.